ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இஃப்தார் 13 தேதி 13வது நோன்பு இஃப்தார். இன்றைக்கி வந்து என்னென்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்றத காமிக்கிறேன். பேரிச்சம்பழம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. பேரிச்சம்பழம் ரெடி பண்ணியாச்சு. அங்கே பாருங்கள், கிரேப்ஸு, வாழைப்பழம், ஒரே ஒரு ஸ்ட்ராபெரி இருக்குது, செரி, ஒரே ஒரு செரி தெரியுதுங்களா? ஒரே ஒரு செரி தெரியுது. இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து நிறைய கிடச்சிருக்கு. என்னென்னா திவானிக்கு தான் வந்திருக்கு போல இருக்குது. திவானிக்கு வந்தது தான் ஒரு மாம்பழம், அதுக்கப்புறம் சாத்துக்குடி, ஆரஞ்சு, சாத்துக்குடி இருக்குது. அதுக்கப்புறம் இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில, ஜாக் ஃப்ரூட்டா என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னன்னு தெரியல. இது ஒன்று இருக்குது. இது வந்து ஆப்பிள், ஊட்டி ஆப்பிளா, ஊட்டி ஆப்பிள் ஸ்வீட்டாக இருக்கும். இது நம்ம அடிக்கடி சாப்பிட்டது கிடையாது, அதனால் பேரே தெரிய மாட்டேங்குது. ஸோ இது ஒரு ஊட்டி ஆப்பிள் மாதிரி, ஊட்டி ஆப்பிள் தான் ஏதோ சொல்லுவாங்க. அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆப்பிள் இருக்குது, அதுக்கப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய் இருக்குது. இது நிறைய எடுத்து வச்சுருக்கோம் அடுத்தடுத்த நாளைக்கு சாப்பிட்றதுக்காக. இது வந்து சூப் ரெடியாகி வந்துருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேகி சூப்பு, மேகி சூப். இது சிக்கன் சூப்பு. சிக்கன் சூப்பில் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது போட்டிருப்பாங்க, பீஃப் கைமா போட்டு இது சூப்பு, மேகி சூப்பு இது ரெடி பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா வீடியோலையுமே. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, போய் இன்னும் ஜூஸ் ரெடி பண்ணலை, போய் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணணும். லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓவர், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் போய் லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிட்டு, சரிங்களா? ஸ்டே டியூன். ஜூஸ் போட்டு முடித்தேன். ஜூஸ் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மெசேஜை பார்த்தா மேடம் வந்து ஏதோ ஒரு சாக்லேட் பேக்கெட் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, 5 கிலோ சாக்லேட்டு. அதான் இந்த 3 நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 13, 14, 15 ரம்ஜான் 13, 14, 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பசங்க எல்லாமே சேர்ந்து பக்கத்து வீட்டுங்கெல்லாம் போயிட்டு சாக்லேட்டை ஷேர் பண்ணி அவங்க சாக்லேட் கொடுப்பாங்க. வர பசங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கறது, நட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அதை போய் வாங்கிட்டு வருவாங்க பசங்க வீடாக. அதாவது எல்லா வீட்டு பசங்களும் சேர்ந்து அப்படியே பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸ் வீட்டுக்கு எல்லாருக்குமே போவாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்கியான் ஃபங்க்ஷன்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க, அல்கரான் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பேர் அது அரபியில். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாட்டு பாடிக்கிட்டு எல்லா பசங்களும் சேர்ந்து பாட்டு பாடிக்கிட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு ஜாலியாக ரோட்டில் எல்லாமே ஃபங்க்ஷன் சூப்பராக இது பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இதுக்காக சாக்லேட் ஷேர் பண்ணுறதுக்காக அது வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. மணி வந்து 5 ஆகிடுச்சு, 5:10 ஆகிடுச்சு. இப்போ அந்த சாக்லேட் வேறு ஜமியாவில் இல்லைன்னா நம்ம நேராக வந்து சுல்தான் சென்டர் போயிட்டு அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு இப்போ சுல்தான் சென்டர் ஸ்வைக்கு போயிட்டுருக்கேன். நான் இருக்கிற ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஹாப்லேருந்து சுல்தான் சென்டருக்கு இப்போ போயிட்டுருக்கேன். ஸ்வைக்கில் இருக்க சுல்தான் சென்டருக்கு போயிட்டுருக்கேன். ஸோ ஸ்வைக்கு இருக்கிற சுல்தான் சென்டர் அங்கே போயிட்டு அது என்ன சாக்லேட்டு அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த சுல்தான் சென்டர் ஸ்வைக்கில் இருக்கிறது. மெக்டொனால்ட்ஸ் பக்கத்தில் வரும், ஆப்போசிட்டில் வந்து கார் ஷோரூம்கெல்லாம் வரும். அந்த பக்கம் வந்து சஃபாத் எலக்ட்ரானிக்ஸ், எக்ஸைட் அல்கானிமும் இருக்குது. எக்ஸைட் அல்கானிம் அந்த சைடில் இருக்குது. ஸோ அப்படியே ஆப்போசிட் ரோட்டில் டிஎஸ்சி, தி சுல்தான் சென்டர், இதோட ஃபுல் ஃபார்ம் டிஎஸ்சின்னு வரும். ஸோ இது உள்ளார தான் போகிறோம். இது உள்ளார போயிட்டு நம்ம தேவையான சாக்லேட்டை தேடி எடுத்துகிட்டு வந்துடலாம். சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சுல்தான் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ பெரிய. யூஸ்வலாக இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது சென்ட்ரு. இது எல்லாமே ஆஃபர் பொருளுங்க. இங்கே எல்லாமே ஆஃபர் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து சாக்லேட் ஜோன் தான் வந்திருக்கேன். சாக்லேட் ஜோனில் எனக்கு கேட்டிருக்கிறது வந்து இதுதான், இந்த சாக்லேட் தான் கேட்டிருக்காங்க. 2 பாக்கெட்டு 2 கிலோ 2 கிலோ. இது வந்து 2 பாக்கெட்டு இப்போ எடுத்துகிட்டு போகலாம். 2 பாக்கெட்டு எடுத்தாச்சு. இது பாருங்கள், ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷனுக்காகவே நிறைய இந்த கிஃப்ட் ரேப்பர்ஸு, சாக்லேட்ஸு இது எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. பில் கவுண்டர் வந்து அந்த லாஸ்ட்டில் இருக்குது. வாங்க போகலாம்.
எவ்வளோ பெரிய ஷாப் பாருங்கள். இது வந்து ஃப்ரூட்ஸ் செக்ஷன். இது எல்லாமே ஆஃபர் செக்ஷன். இது எல்லாமே ஆஃபர் போக இது வந்து ஃப்ரூட்ஸ் செக்ஷன். ஆப்பிள் வந்து 490 கேடி, 490 ஃபீல்ஸ். லெமன், பூண்டு பாருங்கள் 290 தான் பூண்டு. இது ஃபுல்லாக இது எல்லாம் மளிகை ஜாமான். இது கூல்ட்ரிங்க்ஸ் ரேக்கு. இது எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள் சென்டர். இதிலே வந்து எக்ஸைட் அல்கானும் அந்த லாஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் ரேக்கு, ஒன்று ஒவ்வொரு ரேக்கு. இங்கே வந்து இதுதான் மேலே வந்து கார்ட்டூனை வச்சுருவாங்க, கீழே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வைப்பாங்க. வாங்க 2 பேர் ஜாவ் தால் தோ முஷ்கில் நீ. கவுண்ட்ரு வந்தாச்சு. 2 இதுவும் கவுண்ட்ரு போட்டு போகலாம். எல்லா சாக்லேட்டுமே மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஃப்ரூட்டா, லோஃபி, மேங்கோ, பைட்ஸு, பீனட்ஸு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. லாலிபாப்பு, एप्लीकेशन नहीं அவ்வளோதான். கவுண்டர் பே பண்ணியாச்சு. இது அவங்க ரெசிப்ட் எடுத்து கொடுக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இதை வந்து கேரி பேக்கில் போடுவோம். இங்கே வந்து கேரி பேக்கில் போடுறதுக்கு கூட ஆள் கிடையாது. ஆள் எடுக்கலாம். சுல்தான் சென்டரில் ஆள் எடுத்தால் நிறைய வேக்கன்ட் இருக்குது. ஆள் எடுக்க மாட்டாங்க. ஸ்கோர் ரெண்டு பை போட்டாச்சு கேரி பேக்கு. ஏன்னா எதாவது கீஞ்சி ஊந்துற போகுது அப்படின்ட்டு 2 கேரி பேக் போட்டுக்கிட்டேன். ஸோ சுல்தான் சென்டரில் வாங்கியாச்சு. பில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு நானே பார்க்கல. பாருங்களேன், அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கவே இல்லை. 6 தினார் 780 ஃபீல்ஸ். 6 தினார் 780 ஃபீல்ஸ். கஸ்டமர் காப்பி பில்லு சுல்தான் சென்டர். ஒரு பேக்கெட் வந்து 3 தினார் 390 ஃபீல்ஸ். ஸோ இந்த இது பேமெண்ட்டு ஆக்சுவலாக இது தான். நான் உள்ளார போனது அந்த போர்டு காமிச்சிட்டு உள்ளார போனேன். இந்த இடத்துல வெளியில் வந்தது அவுட் கேட்டு. இப்போ கார் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டில் தான் நிற்க வச்சுருக்கோம். அங்கே போயிடலாம். அப்படியே அந்த எக்ஸிட்டுக்கு முன்னாடி தான் நிப்பாட்டியே வச்சுருக்கேன். அப்படியே ரிவர்ஸில் போய் அப்படியே எக்ஸிட் ஆகிடலாம். மணி 5:30 ஆகிடுச்சு. போய் நோன்பு திறக்கணும். இவங்க நோன்பு டைமில் தான் எல்லா வேலையும் சொல்லுவாங்க. வந்து நம்ம டிரைவர் வேலைக்கு வந்துட்டாலே இதுதான் கஷ்டமே. கரெக்டாக நோன்பு திறக்கிற டைமுக்கு டியூட்டியே கூப்பிட்டு போயிடுவாங்க. டியூட்டி வந்துடும். டியூட்டியே கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம தண்ணி பாட்டில் ஏதாவது கையில் வச்சுக்கிட்டு போகிறப்ப நோன்பு திறக்கணும். அந்த மாதிரி தான். நம்ம ஊர் மாதிரிலாம் வீட்டில் உட்காந்துட்டு இல்லை பள்ளிவாசலில் உட்காந்துட்டு வகையாக சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் நோன்பு திறக்கலான்ற ஐடியாவே இங்கே எடுபடாது. ஒரு சில டைம் நம்ம என் வீட்டில் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்னொரு டிரைவர் இருக்கிறதால நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. டியூட்டி வந்து அவர் போயிடுறாரு, நம்ம வந்து ரூமில் இருந்துட்டு நோன்பு திறக்கிறோம். அதனால் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வகையாக சாப்பிட்ற மாதிரியே கிடைக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா டிரைவர் இல்லாமல் ஒரே ஒரு டிரைவர் மட்டும் இருக்காங்க அப்படின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் டியூட்டி போய் தான் ஆகணும். இப்போ 2 டிரைவர் இருக்கிற இடத்துலையும் வேறு ஆளுக்கு ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் நோன்பு திறக்கிறது எல்லாமே தண்ணி வச்சுக்கிட்டு நோன்பு திறந்து இருக்கிற இடத்துல நோன்பு திறந்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். தொழுக கூட நீங்கள் போயிட்டு வந்து தான் தொழ முடியும். அந்த மாதிரி இதுதான். சரி வாங்க நம்ம போகலாம். வாங்கியாச்சு. இப்போ நேராக இன்னொரு 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போகணும். போயிட்டு நோன்பு திறப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன். டிரைவிங் டைமில் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால் நான் வச்சிடறேன்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு போயிட்டு வந்துட்டேன் ஓசு பண்ணிட்டு வந்து உக்காந்தாச்சு. இப்போ வந்து நம்மளது ரெடியாக இருக்குது, சாப்பாடும் ரெடி ஆகி வந்துடுச்சு. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு, கட் பண்ணி வச்சிட்டாங்க எல்லாமே. இது வந்து லெபான் ஃப்ரூட்ஸ் இருக்குது, லெமன் ஜூஸ், பேரிச்சம்பழம், அங்கேயும் மாம்பழம் எல்லாமே இருக்குது. ஓகே, நோம்பு திறந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 ஆக போகுது. நோம்பு திறந்துட்டு நமாஸ் போயிட்டு வந்துட்டு இஷா நமாஸும் போயிட்டு வந்தேன். வந்து சாப்பிட்டேன். மக்ரிப் நமாஸ் முடிஞ்சிட்டு, அதாவது ஈவினிங் ப்ரேயர் முடிஞ்சோடனே சாப்பிட்டாச்சு. மட்டன் சாப்பாடு வந்துருந்தது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டது அந்த ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நைட்டு தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டேன். ரூமில் தான் இருந்தேன். 8 மணிக்கு தொழுகை முடிஞ்சு வந்து 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வீட்டில் இருந்தது. இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து 8:53 ஆகுது. தெரியுதுங்களா? 8:53 ஆகுது. முடிச்சாச்சு. இப்போ வந்து எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா முதலாளி அம்மாவோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். பொண்ணை விட்டுட்டு இப்போ வந்து இங்கேருந்து கிளம்பணும். வாங்க போகலாம். ஸோ வந்துட்டாங்க ஆள். இப்போ போக வேண்டியதுதான். வீட்டுக்கு போயிட்டு வேறு என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல, கண்டினியூ பண்ணலாம். மூணு நாள் சொன்னேன் இல்லைங்களா, பசங்க வந்து வெளியில் பக்கத்து வீட்டுக்கு, நெய்பர்ஸ் வீட்டுக்கெலாம் போவாங்க அப்படின்ட்டு. இந்த தெருவுலேயும் ஒரு சில பசங்க போயிட்டுருக்காங்க. இந்த போகிறாங்க பாருங்கள், இந்த பையன் பசங்க வெளியில் நிற்கிறாங்க பாருங்கள். இது வந்து ஒரு 3 நாள், 13 ரம்ஜான், 13, 14, 15. எங்கள் வீட்டில் பசங்க போவாங்களான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த கடைக்கு போனோம் இல்லையா, கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த சிற்றுண்டி, அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். இந்த பக்கத்தில் அது ஒரு சில ஏரியாவில் வந்து நிறைய பசங்க பார்க்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரோடுங்க தான் அதிகம், வீடுங்க பக்கம் போக முடியாது. அதனால் வேறு எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா நான் அவங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ எங்கள் மணி வந்து 11 ஆகுது. 10 மணிக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா முதலாளி அம்மா ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வெளியில் போகணும் அப்படின்னாங்க. வண்டி எடுக்க சொன்னாங்க. வண்டி எடுத்தேன். வண்டி எடுத்துகிட்டு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு தான் வர சொன்னாங்க. அம்மா வீட்டுக்கு வந்து விட்டுட்டு இப்போ வந்து ஒரு 2 வேலை கொடுத்தாங்க. ஒன்று வந்து பையன் வந்து ஃபோனை மிஸ் பண்ணிட்டான்னா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டான். ஸோ அது போய் எடுத்துகிட்டு வரனாங்க. எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெராக்ஸ் போயிட்டு வாங்கினாங்க. ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து திருப்பி வந்து அம்மா வீட்டாண்டே வந்து, அதாவது முதலாளி அம்மாவோட அம்மா வீட்டாண்டே வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன். அவங்க எப்போ கிளம்புறாங்களோ அப்போ கிளம்ப வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டே டியூன்.